வணக்கம்ங்க. சுவையான டேஸ்டான ஒரு மட்டன் கிரேவி தான் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி குயிக்காக நம்ம இன்றைக்கி குக்கரில் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் ஆன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் கசகசா, 3 ஏலக்காய், 1 துண்டு பட்டை, 2 கொத்து கருவேப்பிலை, 10 பூண்டு பல், 2 துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் சேர்த்துட்டேன். இதை நம்ம கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொரன்னு அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். இப்போப்பா நான் அரைச்சிட்டேன் ஃபஸ்ட்டு. அடுத்து நம்ம குக்கரில் ஆயில் சேர்த்துக்கலாம். குக்கரில் தான் இன்றைக்கி நான் கிரேவி செய்ய போகிறேன். 1 கிலோ மட்டன் வாங்கி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஆயில் சேர்த்துக்கிட்டேன். இது கூட நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நம்ம சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்தால் தான் நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். உப்பு சேர்க்கும் போது சீக்கிரமாக நமக்கு வெங்காயம் வதங்கி வரும். இப்போ பாருங்கள், நான் சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்தாச்சு. இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். சீக்கிரமாக நமக்கு வதங்கிடும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. இது கூட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ பேஸ்ட்டை சேர்த்தாச்சு. இது நல்லா வதங்கணும். நம்ம பச்சையாக தான் நம்ம அரைச்சிருக்கோம். எதையும் நம்ம வதக்கலை. அதனால் பச்சை வாசனை போகணும். நல்லா நம்ம அதை வதக்கிக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். பார்க்கவே தெரியுதா? இந்தமாரி நல்லா வதங்கி வரணும். இது கூட நம்ம இப்போ மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மட்டன் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இதை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதை லைட்டாக வதக்கி விடுங்க. நம்ம இதை அப்படியே லைட்டாக வதக்கிக்கலாம். லைட்டாக வதக்கிட்டு இது கூட ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து வதக்கிடுங்க. தக்காளி வதங்கணும். நம்ம மசாலா தூள் சேர்த்துறதுல லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் 2 டீஸ்பூன் தண்ணி சேர்த்துங்க. நான் மிக்ஸி ஜார் கழுவிட்டு அந்த பேஸ்ட் அரைச்சேன் இல்லையா, அதனால் அந்த மிக்ஸி ஜார் கழுவிட்டு அதுலேருந்து கொஞ்சமாக தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். இப்போ நான் தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலாலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இந்தமாரி நமக்கு நல்லா பேஸ்ட்டு மாதிரி வரணும். நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும் நமக்கு. அப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது கூட மட்டன் சேர்த்துக்கிறேன். மட்டனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா இந்தமாரி கலந்து விட்டுடலாம். நம்ம இப்போ இந்த மாதிரி கலந்துட்டு இது கூட நான் 2 டீஸ்பூன் புளிப்பு இல்லாமல் கெட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இப்போ தயிர் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துக்கிட்டேன். நம்ம தயிர் எதுக்கு நம்ம மட்டனில் சேர்க்குறோன்னா, மட்டன் நம்ம சீக்கிரமாக வெந்துடும், சாஃப்டாக வெந்துடும். அது இல்லாமல் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மட்டன் தயிர் சேர்க்கும் போது. தயிர் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி கிரேவி தான் செய்ய போகிறோம். அதனால் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மட்டன் ஆல்ரெடி தண்ணி விடும். அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டுக்கலாம். நீங்கள் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு உப்பு அளவுலாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டுருங்க. நம்ம விசில் போட்டு ஒரு 6 விசில் விடலாம். 6 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பாருங்கள், எல்லாமே தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு. மூடி போட்டுடலாம். நம்ம விசில் போட்டு 6 விசில் நம்ம பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. வாவ், ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குது. பார்க்கும் போதே ரொம்ப நல்லா வந்திருக்குது. குக்கரில் நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு 1/2 அன் ஹவர் கூட ஆகுது நமக்கு குக்கரில் மட்டன் கிரேவி செய்யும்போது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது நீங்கள் சாதத்தோடு சாப்பிட்லாம், தோசை, சப்பாத்தி, இட்லி இது கூடலாம் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். வீட்டில் கண்டிப்பாக கேட்பாங்க. பிடிச்சிருக்குன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.
ஓகே, பாய்.